குறியோஸ் என்ற வார்த்தை, போதகர் என்ற வார்த்தை குறியோஸா இருக்குது. குறியோஸ் என்ற வார்த்தை யாவி என்ற ஒரு வார்த்தை. The status of divinity of Jesus 22 முறை இந்த லார்ட் டெஸ்போட்ஸ், முழு அதிகாரமுள்ள எஜமான், முழு அதிகாரமுள்ள எஜமான் அல்லது சுவாதீன ஆண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. முழு அதிகாரமுள்ள ஒரு எஜமான அது குறிக்கிறது. இல்லைன்னா அப்படி சொல்லாங்க, இதுக்கு மீனிங் கொடுக்கலாம். டெஸ்போட்ஸ் அப்படின்னாக்க அப்சல்யூட் மாஸ்டர். ஒரு அடிமை, ஒரு எஜமானன் அவங்க உறவுல பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை டெஸ்போட்ஸ் என்ற வார்த்தை. ஒரு எஜமானன் இருப்பாரு, ஒரு அடிமை இருப்பாங்க, அவங்க உறவுல அவங்களை எப்படி அது கூப்பிடுக்கிறதான ஒரு அவருக்கு இருக்கிற ஒரு முழு அதிகாரத்தை பத்தி தானே ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது நம்ம பார்க்கின்றோம். சட்ட ரீதியான முழு உரிமையை குறிப்பதற்கு இந்த டெஸ்போட்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்து. சட்ட ரீதியான முழு உரிமையை குறிக்கிறது. இந்த வார்த்தை நியூ டெஸ்ட்மெண்ட்ல எப்படி இது கூட நியூ டெஸ்போட்ஸ் என்ற வார்த்தை நியூ டெஸ்ட்மெண்ட்ல எப்படியா இருக்குனாக்கா கர்த்தர் ஆண்டவர் லார்டா 5 முறை வருது இந்த வார்த்தை. முழு அதிகாரம் உள்ள எஜமானன், இது ஒரு அடிமை எஜமானுக்கு இறைய இருக்கிறத உறவுல பயன்படுத்துற ஒரு வார்த்தை. இப்ப நம்ம கூட இயேசுவுக்கு ஒரு அடிமையா நம்ம சொல்றோம் இல்லையா, ஆண்டவரே நமக்கு அடிமை. சோ அது மாதிரி பைபிள்ல இந்த டெஸ்போட்ஸ் முழு அதிகாரம் உள்ள எஜமான்ற வார்த்தை பைபிள்ல பாருங்க 5 முறை வருது நியூ டெஸ்டமெண்ட்ல. லார்டுன்ற வார்த்தை, மாஸ்டர் வார்த்தை 4 முறை வருது, டிவைன் மாஸ்டர் 1 முறை வருகிறது, ஹியூமன் மாஸ்டரா 4 முறை வருது. சோ இந்த டெஸ்போட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்த வார்த்தையானது முழு அதிகாரமுள்ள எஜமான், அது ஒரு அடிமைக்கும் எஜமானனுக்கும் இடையில் இருக்கிற உறவை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. சும்மா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். மூன்றாவது ஒய்கோ டெஸ்போட்ஸ். பாருங்க, ஒய்கோ டெஸ்போட்ஸ் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க, வீட்டின் தலைவர் அல்லது குடும்ப நிர்வாகி. இதை பத்தி பார்த்துக்கிறோம். இயேசுவே போதகரேன்னு கூப்பிட்டான்னு சொன்னோம். அந்த போதகர் என்ற வார்த்தைக்கு என்னெல்லாம் வார்த்தை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். குறியோஸ் பார்த்தோம், டெஸ்போட்ஸ் பார்த்தோம், இப்போ ஒய்கோ டெஸ்போட்ஸ் சொல்றோம். ஒய்கோ டெஸ்போட்ஸ்னா வீட்டினுடைய தலைவர். நம்ம வீட்டுக்கு தலைவர், வீட்டின் தலைவர் இயேசு நீங்க வச்சுக்கிறீங்க தானே. சோ வீட்டினுடைய தலைவர், குடும்ப நிர்வாகி அப்படின்னு அர்த்தம். இந்த பேருக்கு அதுதான் அர்த்தமா இருக்கிறது. ஒரு குடும்ப அமைப்புல ஒரு தலைவன், ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற ஒரு தலைவன் எப்படி இருப்பான் அப்படின்னு. அப்போ குடும்ப தலைவராய் தேவன் இருக்கிறார், குடும்ப தலைவரா இருக்கிறார். தேவனுடைய குடும்பம் எது? அப்போ குடும்பம் திருச்சபை. அப்ப வீட்டின் எஜமானன் இயேசு. 10:25 இயேசு நமக்கு எஜமானனா இருக்கிறார் இல்ல. இப்போ ஒய்கோ டெஸ்போட்ஸ் தான் வீட்டுடைய தலைவர் அர்த்தம். அப்போ குடும்ப தலைவர் நம்முடைய பிதாவாகிய கடவுள், தேவனுடைய குடும்பம் திருச்சபையா இருக்குது, இயேசுவானவர் வீட்டினுடைய எஜமானர். அப்ப இயேசுவுக்கு இந்த பெயரு பயன்படுத்தப்படுகிறதுக்கான பொருத்தம் இருக்கிறது. போதகரே, போதகரேனா அவருக்கே தெரியாம இயேசுவே அவருடைய எஜமானரே என்று அழைக்கிறார். அத பாட்டுல எஜமானனே என் இயேசு ராஜனே இருக்கா இல்லையா. அப்ப இங்க பாருங்க, வீட்டினுடைய எஜமானன். சும்மாலாம் பாட்டு எழுதில்ல சார், அவருக்கு எது எஜமானன்னு தோணுச்சுன்னு எழுதல. இங்க பாருங்க, ஒய்கோ டெஸ்போஸ்னாக்கா வீட்டினுடைய எஜமானன். இப்ப வீட்டுடைய எஜமானனா மேத்யூ 10:25 அப்படி ஆண்டவர் இருக்குண்டா. அப்போ எங்களுடைய எஜமானன் நீங்க தான் அப்படி என்று அழைப்பதாகவே, முழு அதிகாரம் உள்ள எஜமானன் நீங்க தான் அப்படி என்று அழைப்பதாகவே இது பொருள்படுத்தப்படுகிறது நாம் பார்க்கின்றோம். அதனால ரொம்ப முக்கியமானது, தேவன் தனது வீட்டான உலகத்தையும் திருச்சபையை நிர்வகிக்கிறவராக அவர் இங்கே பார்க்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ நிர்வாகமும் பராமரிப்பும் கொண்ட தலைமை கடவுள், நிர்வாகமும் பராமரிப்பும் கொண்ட தலைமை. தலைமை என்ன, வெறும் நிர்வாகம் பண்றது மட்டும் தலைமையினுடைய முக்கியத்துவம் அல்ல. ஒரு தலைவர்னா நிர்வாகம் பண்றது மட்டும் இல்ல, கேர் பண்றவரா இருக்கணும், பராமரிக்கிறவரா இருக்கணும். பராமரிப்பு செய்யாம வெறும் நிர்வாகம் பண்ண முடியாது. அப்ப இது ரெண்டும் கொண்ட ஒரு தலைமை, அது யாரு? ஒய்கோ டெஸ்போட்ஸ் தான். அப்போ நம்முடைய லைஃப்ல
ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்கிறவராக இருக்கிறார். நம்மளை நிர்வகிக்கிறவர், நம்முடைய வீட்டினுடைய எஜமான அவர்தான். வீட்டுடைய எஜமானனா இருந்து நம்ம நிர்வகித்து நம்மை பராமரிக்கிற ஒரு கடவுளா இருக்கிறார். அதனாலதான் அவர் போய் நீங்க தானே எங்களை பராமரிக்கிற கடவுளாய் இருக்கிறீர் என்பதை சொல்லாமல் சொல்லுவதாகவே இந்த போதகரே என்று அழைப்பது குறிக்கின்ற ஒன்றாக இருக்கு. இது 12 முறை வருது சார். இந்த ஒய்கோ டெஸ்போஸ் என்ற வார்த்தை நியூ டெஸ்டமெண்ட்ல 12 டைம்ஸ் வருகிறது, 12 முறை வருகிறது. 4வது வார்த்தை எபிஸ்டாட்டேஸ்.